ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ்ச்செல்வி குடும்பமோ ராஜாங்க குடும்பமோ குலதெய்வ கோவிலில் ஒன்றாவே சந்திக்கிறாங்க. இதை பார்த்த ராஜாங்க ரொம்ப சந்தோஷமா அப்பத்தா கிட்ட இங்கே பாருங்க அத்தா, மீனாட்சி குலதெய்வ கோவிலுக்கு வரலையேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நீங்கள் மீனாட்சியை கூட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க அத்தா, எல்லாருமா ஒன்றா சேர்ந்து போய் நம்ம குலதெய்வ கோவிலில் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து உள்ள போறாங்க. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, இங்க பாருடி, எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டல, என்னை சீண்டி பார்த்துட்டு இல்லடி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, உன்னோட குழந்தைங்க கிட்ட இருந்து உன்னை எப்படியாவது பிரிச்சு தீரவண்டி அப்படின்னு சவால் விடுவோம். இங்க பாருங்க, இந்த தமிழ்ச்செல்வி கிட்ட வச்சுக்கிட்டீங்க, நீங்க பொசுங்கி போயிடுவீங்க, நீங்க என்ன ஆகுறீங்கன்னு மட்டும் பாருங்க, என்கிட்ட மோதிர வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் அவங்க பங்குக்கு சவால் விடுறாங்க. இங்க பாருடி, இந்த வெட்டி வீராப்பு சவடாலெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இப்ப பாருடி உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருடி, இந்த கோவிலை விட்டு போறதுக்குள்ள உன்னை கஷ்டப்படுத்தி தாண்டி அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவாலை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் தமிழ்ச்செல்வி மேல, இவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு பயங்கர கோவத்துல இருக்காங்க. அங்க பூஜையும் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ராஜாங்கத்துக்கு அப்படியே தலை சுத்துது, என்னமோ கிறுகிறுன்னு வருது. நம்ம சேது வந்துட்டு, அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியே ஒரு மாதிரி சாமி வந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறாரு. கத்தன உடனே அங்க இருக்கிற சாமியாரு அப்புறம் நம்ம சாமி கும்பிட வந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயந்து நம்ம ராஜாங்கத்தை பார்க்கவும், ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து, இங்க பாருமா, நீ உன்னோட மனசுல இருக்கிற கஷ்டத்தையும் நீ இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம் யாருன்னு நீ ரொம்ப நாளா தேடிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன்னை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு உனக்கு தோணுது. ஆனா நீ ரொம்ப 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 நல்லவமா, நீ உன்னோட மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்கிறதுக்காக தாமா இப்போ நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், சாமி இங்க பாருங்க சாமி, ஒரு சிலர் என் மேல தப்பான பழிய போட்டு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. என் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு அவங்க கிட்ட நிரூபிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஆனா ஏதோ ஒரு ஓரத்துல என் மேல இப்படி ஒரு களங்கம் வந்துருச்சேன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தினம் அதை நினைச்சு குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, இனிமே நீ அதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுமா. இதுக்கெல்லாம் யாரு காரணம் என்ன ஏதுன்னு இப்பவே உனக்கு நான் தெரிய வைக்கிறேம்மா. என்ன சாமி சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? ஆமாமா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியலமா. நீ எல்லாருக்கும் நல்லது மட்டும்தானே நல்லது நினைக்கிறவளுக்கு நல்லதுதான் நடக்கும். அதனால நீ கவலையே படாதமா, கடவுளே நீ அதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பசாமி இருந்துட்டு, நம்ம ராஜாங்கக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த கருப்பசாமி ஃபுல்லா செம்ம கோவத்துல நம்ம ஈஸ்வரியோட தலைமுடிய பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து சாமி முன்னாடி உட்கார வச்சு, இங்க பாரு, நீ பண்ண சூழ்ச்சி எல்லாத்தையும் உன்னோட வாயால சொல்லலைன்னா நான் இந்த சங்கதியிலே எனக்கான நரபலியா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே பதட்டமாயிடுது, அப்படியே நெஞ்செல்லாம் படன்னு துடிக்க ஆரம்பிச்சிருது, வேர்த்து கொட்டுது, என்னென்னமோ பண்ணுது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க சாமி, நான் என்ன சாமி தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்பு பண்ண கிடையாது. இந்த மாதிரி பொய் சொன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை நரபலியா நானே எடுத்துப்பேன் அப்படின்னு பயங்கர கோவத்துல சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சித்ரா இருந்துட்டு நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு, என்ன சேது நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்க, என்னோட அம்மாவை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு, முதல்ல போய் என்னோட அம்மாவை காப்பாத்து அப்படின்னு சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு சித்ரா, கொஞ்ச நேரம் அமைதியே இரு, கருப்பசாமி ஏதோ ஒரு உண்மையை தெரிவிக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சின்னம்மா மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா சின்னம்மாவை அந்த சாமி எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர ஷாக்கில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கவும், ராஜாங்க இருந்துட்டு ராஜாங்கக்குள்ள கருப்பு இருக்கிறதுனால நம்ம ஈஸ்வரியை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரியும் உண்மையை சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு எல்லாரும் அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கவும், நம்ம ஈஸ்வரியால அந்த கருப்பசாமி கொடுக்க
கொடுக்குற வலியையும் வேதனையும் தாங்க முடியாம நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க எல்லாம் சொல்லவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ராஜாங்கம் மோகனா வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி என்னதான் உண்மையை சொல்ல போறாங்க அப்படின்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்பசாமி இருந்துட்டு சொல்லு, சீக்கிரம் சொல்லு, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விளாவரியா எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஈஸ்வரியும் இங்க பாரு சேதோ, என்ன மன்னிச்சிரு சேதோ, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு அவ பண்ண தப்பு தானே காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது. அவளை வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக தான் நாங்க தான் பிளான் போட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா என்ன சின்னம்மா சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சேதோ, சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே தமிழ்ச்செல்வி நீங்க கோவப்பட்டு வீட்டை விட்டு அனுப்புனீங்க. அதுக்கு காரணம் தமிழ்ச்செல்வி கிடையாது, நான் தான் ஒரு பிளானை போட்டு ஐஸ்வர்யாவை தமிழ்ச்செல்வி மாதிரி அவங்க அப்பா கிட்ட மிமிக்ரி பண்ணி பேச சொன்னேன். ஐஸ்வர்யா தான் அவங்க அப்பா கிட்ட தமிழ்ச்செல்வி மாதிரி பேசினது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பசாமி இருந்துட்டு இன்னும் நிறைய உண்மையை சொல்லு, எல்லா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கருப்பசாமி. அதுக்கப்புறம் இங்க பாரு சேதோ, என்னை மன்னிச்சிரு சேதோ, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணும், அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும்னு தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனா இதனால மாமா ஜெயிலுக்கு போவாரு, அதனால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பதவி பறி போகும், இவ்வளோ பிரச்சனை நடக்கணும் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண, என்னை மன்னிச்சிரு சேது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கருப்பசாமி இருந்துட்டு கேட்டீங்களா என் மக மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, என் மக உத்தமி, எல்லாருக்கும் நல்லதை மட்டும்தான் நினைக்கிறவ, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறவ, மரியாதை கொடுக்க தெரியாதவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரிய வைக்கிறவ, என் மக மேல யாராச்சும் குறை சொன்னீங்க அவ்வளவுதான் அப்படின்னு பயங்கர ஆவேசத்துல எல்லாரும் முன்னாடியும் பேசிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஐயோ கடவுளே, என் மேல இருந்த கலங்கத்தை போக்கிட்ட, என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனவங்க முன்னாடி என்னை தலை நிமிர வச்சுட்ட, ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு தலை வணங்கி நன்றி சொல்லவும் இங்க பாருமா, நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும், கண்டிப்பா இனிமே நீ நல்லா இருப்பாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு இங்க பாருங்க சாமி, இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குன்னு தெரியாம நாங்க இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டோம். தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாது, மாச கர்ப்பிணியா இருக்கான்னு கூட பார்க்காம அவளை ரொம்ப காயப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டோம். இனிமே நாங்கள் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமே இல்லையா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கம்மா, நீங்கள் மன்னிக்க முடியாத தப்பா பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் நடந்திருக்கு. இங்கே பாரு ஈஸ்வரி, முதல்ல இன்னும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு. இந்த மகனுக்கு கல்யாணம் ஆன விஷயத்துல ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு, அந்த ரகசியத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே ஈஸ்வரி இருந்துட்டு அப்படியே பிதன்னு முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் சித்ராவை வந்து அப்படியே அந்த கருப்பசாமி இழுத்து அப்படியே உட்கார வச்சு தலைமுடியை பிடிச்சி ஆட்டுக்கிட்டே இருக்கு. இங்க பாருடி, இதுக்கு நீயும் காரணம்னு எனக்கு தெரியும், இதுக்கு நீயும் காரணம்ன்றதுனால உன்னோட வாயாலே எல்லா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம சித்ரா கிட்ட கேட்கவும் சித்ரா இருந்துட்டு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடக்க இருந்தப்போ சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டும் போது அப்பத்தா வந்துட்டாங்க. அப்பத்தா வந்த அதிர்ச்சியில சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டவே கிடையாது. அந்த பதட்டத்துல அப்படியே தாலியை வச்சுக்கிட்டு அமைதியாவே உட்காந்துக்கிட்டு இருந்தான். நான் தான் சேது கிட்ட இருந்து தாலியை வாங்கி 3 முடிச்சு நான் தான் போட்டேன். தமிழ்ச்செல்வி ராஜா சேது இருந்துட்டு ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டவே கிடையாது அப்படின்ற விஷயத்த போட்டு உடைச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு எல்லா உண்மையும் கேட்டு உறைஞ்சு போய் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நம்ம கருப்பு மலருன்னு எல்லாரும் போய் நம்ம சேதுவை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கருப்பசாமியும் மலை ஏறிடுறாரு. மலை ஏறிட்ட உடனே நம்ம மோகனா இருந்துட்டு போய் நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கு தெளிஞ்ச உடனே
என்ன மோகனா, என்ன நடந்துச்சு? என்ன எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க இங்க பாருங்க, உங்க மேல கருப்பசாமி வந்திருந்தாருங்க. கருப்பசாமி வந்து நம்ம வீட்டில் என்னென்னலாம் பிரச்சனை நடந்துச்சோ அதுக்கெல்லாம் தீர்வை சொல்லிட்டு போனாருங்க. தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேர் தாங்க. இவங்க 3 பேரால தான் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஆயிருக்கு. தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம், நம்ம வீட்டு வாரிசு நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம், எல்லாத்துக்குமே இவங்க 3 பேர் தான் காரணம். இவங்க 3 பேர் தான் தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி மட்டும் இவங்க பண்ணாமல் இருந்திருந்தா நம்ம குடும்பம் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டியது தெரியுமா? இங்கே பாருங்க, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு எப்படி 3 பேரும் இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். ஈஸ்வரி ஆண்டி தான் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்காக நீ இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா கிட்ட பேச சொன்னாங்க. அதனால தான் மாமா நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா, இனிமேல் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன் மாமா. உங்களுக்கும் எனக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மோகனா இருந்துட்டு, நிறுத்த ஐஸ்வர்யா, உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் ஆக கிடையாதுன்னு அந்த சாமியை சொல்லிடுச்சு. சாமி சொன்னதுனால இனிமே அவனை புருஷனை நினச்சிக்கிட்டு ஏதாவது அவன் கிட்ட போன அவ்வளோதான். இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு திரும்ப சேது கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கே நீ, அது மட்டும் நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்கத்த, என்னத்தை நீங்களே இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கத்த, சேது மாமாலாம் பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை. அந்த ஆசையை எப்படியாவது நிறைவேற்றிக்கணும் தான் நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க தமிழ்ச்செல்வி, உங்ககிட்ட நான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போது. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையை பறித்து நான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா? நீங்கள் பண்ணது கூட எனக்கு துரோகமாகவோ இல்லை, எனக்கு கஷ்டமாகவோ இல்லை. ஆனால் எனக்கு புருஷனும் ஒருத்தன் இருந்தா பார்த்தியா, அந்த புருஷன்னு ஒருத்தன் என்னை நம்பியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இல்லை? இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் யார் காரணம்? என் புருஷன் தானே. என் புருஷன் என் மேலே நம்பிக்கை வைக்காதது தானே காரணம். என் மேலே துளி கூட இல்லாத ஒரு நம்பிக்கையை அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தேன்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சேது இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே சேது ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போதான்ப்பா தெரியுது. தமிழ்ச்செல்வி மேலே ஒரு தப்பான பழியை போட்டு அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிற மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அவளை வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டேனேப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னம்மாவும் சித்ராவும் ஐஸ்வர்யாவும் தான்ப்பா. எனக்கு கல்யாணம் நடந்ததில் கூட எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க, இவ்வளோ சதியும் பண்ண அவங்கள என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சேதோ, அவங்கள சும்மாவே விடக்கூடாது ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி கத்தவும், இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் இது இப்படி போய் முடியும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ்ச்செல்வியும் நம்ம வீட்டில் இருந்து வரைக்குமே அவள் எங்கள் எல்லாரையுமே அடிமை மாதிரி தான் நான் நடத்திக்கிட்டு இருந்தா. நீங்களும் அவள் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவளுக்கு அவ்வளோ உரிமையை கொடுத்துருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அவள் அந்த வீட்டில் இருந்தால் இன்னமும் நம்ம அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். ஆனால் இப்படி பண்ணதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னால நினைக்கல. இனிமேல் நடந்து போச்சு. இனிமேல் விட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சேதுவும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சேதுக்கும் பயங்கரக்கும் வந்து நம்ம ஈஸ்வரிய பல்லார்னு கன்னத்திலே அரைஞ்சிடுறாரு. அரைஞ்ச உடனே, உங்களை என்னை சின்னம்மான்னு கூப்பிட்றதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது. உங்களை நான் என்னோட அம்மா ஸ்நானத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்க? எவ்வளோ கேவலமான எண்ணம் உங்களுக்கு! இவ்வளோ கேடுகெட்ட தனத்தை பண்ணிட்டு எப்படி எங்கள் வீட்டிலே இருந்து எங்கள் வீட்டு சாப்பாடுவே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? இவ்வளோ பெரிய கேவலமான ஜென்மமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாவித்திரியும் தாமரையும், இங்கே பாரு சேதோ, இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத
இருக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லிக்குவேன். இந்த சொத்துக்காகவும் இந்த சொத்தை ஆளணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க. அதனால் நீ அவங்கள நம்பி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதன்னு உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருப்பேன் சேது. நீ என்னோட பேச்சை கேட்காம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டல. இப்போ பாரு உனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. நீ உயிருக்கு உயிராக நேசித்த தமிழ்ச்செல்வியை உன்னோட வாயாலே வீட்டை விட்டு போக வச்சு அதுக்கப்புறம் நீயே இன்னொரு கல்யாணத்தை வேணும்னு சொல்ல வச்சு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. இவங்க சாதாரண ஆளே கிடையாது அப்படின்னு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ராஜா அங்கே இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, குடும்பம் முக்கியம், குடும்ப ஒத்துமை முக்கியம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பொறுத்து நீ எத்தனையோ தப்பு பண்ணியும் உன்னை மன்னிச்சு எங்கள் வீட்லேயே உட்கார வச்சு உனக்கு சோறு போட்டுட்டு இருந்தேன் பார்த்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ எங்கள் வீட்டு பக்கம் வரவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட தம்பிக்கிட்டேயும் போகக்கூடாது. நீ ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாதான் உனக்கு வருத்த கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், என்ன மாமா இப்படி ஒரு முடிவை சொல்கிறீங்களே, இங்கே பாருங்க மாமா, நாங்கள் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான் மாமா, அதை நான் ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக எங்களை வீட்டை விட்டெல்லாம் அனுப்பிடாதீங்க மாமா. எங்களுக்கு யார் இருக்கா? யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ என்னை வீட்டை விட்டெல்லாம் அனுப்பிடாதீங்க. நாங்கள் எங்கே போய் தங்குவோம், என்ன சாப்பிடுவோம், எதுவுமே எனக்கு தெரியல. அதனால் எங்களை மன்னிச்சு இந்த ஒரு முறை மட்டும் எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா. இனிமே நாங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டோம் மாமா. சத்தியமா மாமா, இந்த கோவிலில் வச்சு நான் சத்தியம் பண்ணுறேன். இனிமே யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நினைக்க மாட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா. இங்கே பாரு ஈஸ்வரி, இனிமேல் அந்த கடவுளே வந்து உன்னை மன்னிச்சு எங்கள் வீட்டிலே வச்சுக்கோன்னு சொன்னாலையும் அப்படி ஒரு தப்பான காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரு ராஜாங்கம், நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொன்னேன். ஆனால் என்னோட பேச்சை கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு ஆடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்க இவங்க பேச்செல்லாம் நம்பி உன் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் வேற பண்ணி வச்சுருக்க. அதுவும் ஃப்ராடு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் எத்தனை பித்தலாட்டம். யூ அப்பா, இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போய் ஆசிரமத்துலையாவது இருந்துடலாம். அதுக்காக தான் நான் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்துட்டேன். தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த வீட்டில் என்னை ராணி மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உங்கள் வீட்டில் இருந்திருந்தா தினமும் ஒரு பிரச்சனை, ஏதாவது கத்திக்கிட்டே இருக்கிறது. இந்த ஈஸ்வரி யாரையாவது சந்தோஷமாக இருந்தால் போதும், அவங்க சந்தோஷத்தை எப்படியாவது கெடுத்து விடணும்னு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்க்காம நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். இங்கே பாராத்தா, என்னை மன்னிச்சிராத்தா, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. என்னை மன்னிச்சிராத்தா, நீ சொல்கிறத மட்டும் கேட்டிருந்தேன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. என்னை மன்னிச்சிராத்தா, தமிழ்ச்செல்விக்கிட்ட எப்படியாவது பேசி எங்களை மன்னிக்க சொல்லு ஆத்தா. அவள் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அவளுக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். மாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அவளை வீட்டை விட்டு அனுப்புனது மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எங்கே போய் இந்த பாவத்தை நாங்கள் கழிக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாரு ராஜாங்கம், எனக்கே அவங்க யாரையுமே மன்னிக்க கூடாதுன்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் அனுபவிச்ச அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிறந்த உடனே ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அந்த கஷ்டத்தையும் அவள் தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அந்த கஷ்டத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, இதுக்கு மேலேயும் அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு எங்களால் முடியாது. அவளுக்கு என்ன தோணுதோ, அவ என்ன செய்யணும்னு விருப்பப்படுறாளோ அதை தான் செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம வசந்த் இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா, என் பொண்ணு மேலே ஒரு அபாண்டமான ஒரு பழியை போட்டு என்னோட பொண்ணை நீங்கள் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. நாங்களும் நீங்கள் கோபத்தில் தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சி என்னோட பொண்ணுக்கிட்ட நான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் எவ்வளோ காயப்படுத்திருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அவகிட்ட போய் திரும்பவும் உங்கள் கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்ற சொல்லணும்னு எண்ணம் எப்போவுமே எனக்கு வரவே வராது. அவளோட சுயமரியாதை தான் முக்கியம்னு எனக்கு இப்போ தோணுது.
நீங்கள் ஏற்கனவே தமிழ்ச்செல்வியை ஊர் முன்னாடி வச்சு எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டினீங்க. அப்போவே தமிழ்ச்செல்வியை உங்கள் கூட வாழ மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. நாங்கள் தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றி உங்கள் கூட சேர்ந்து வாழ வச்சோம். திரும்பவும் அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்குறதுக்கு? உங்களை பார்த்தாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம சேதுவை பார்த்து சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இங்கே பாருங்க தம்பி, என்னை அத்தனைலாம் கூப்பிடாதீங்க, இனிமே நீங்கள் அத்தனைலாம் என்னை கூப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா வசந்தி, நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. இனிமே நாங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டோமா, எங்களை மன்னிச்சிருமா. இங்கே பாருங்க ஐயா, உங்ககிட்ட பணம் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த தம்பி என்ன சொன்னார், தகுதி தராதவனை பார்க்காம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் அப்படி தகுதி தராதாரம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா என் அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு என்னென்னமோ அசிங்கமாக பேசினாரு. இப்போ எங்கே வச்சிருப்பாரு அந்த தகுதி தராதாரம் பார்த்து? இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை. உங்கள் வீட்டு சொந்தமே தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது என் பொண்ணை நீங்கள் குறை சொல்கிறதுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடையாது. இனிமே என் பொண்ணை நீங்கள் ஏதாவது தப்பாவோ அவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ எதையாவது பண்ணி வச்சுங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். அவள் சும்மா இருப்பாளே இல்லையானே எனக்கு தெரியாது, ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பொறுமையாக போகணுன்ற அவசியம் எனக்கும் கிடையாது, என்னோட பொண்ணுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமாக ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, அவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தியா? இது எல்லாம் யாரால? உன்னால தானே. என்னோட கௌரவம் அந்தஸ்து எல்லாமே போச்சு. இப்போது நான் அவங்க முன்னாடி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். உனக்கு அசிங்கமா இல்லை? இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் இப்படி ஒரு வேலையை பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. என்னை திரும்ப திரும்ப எதுக்காக மாமா இப்படி கஷ்டப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க? இங்கே பாரு ஈஸ்வரி, வாயை மூடு அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் கத்திட்டு நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரிய சேது, நீ எப்படி ஒரு மனநிலையில் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுப்பா. நீ தமிழ்ச்செல்வி கிட்ட போய் பேசு. நீ அவ தப்பு பண்ணலை, நீ அவளை வீட்டை விட்டு அனுப்புனது மிகப்பெரிய தப்பு, அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி நம்ம சேதுக்கிட்ட சொல்லவும், சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போகிறாங்க. போன உடனே இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான். நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழவும், அத்தனை பேர் முன்னாடி அப்படியே காலில் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே, இங்கே பாருங்க, இத்தனை பேர் முன்னாடி காலில் விழுந்தா உங்களை நான் மன்னிச்சிருவேனா? கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டேன். எந்த ஒரு ஜென்மத்துலேயும் நீங்கள் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றுத்தையும் என் மனசில் நான் வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீங்கள் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் உங்களை மன்னிக்க மாட்டேன்னு அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் அந்த வீட்டை விட்டு வந்தேன். உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் மன்னிப்பே கிடையாது. என் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லாமல் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்களே, அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வரவே மாட்டீங்கன்னு என்கிட்ட சவாலும் விட்டீங்க. இப்போ பார்த்தீங்களா, என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு என் காலில் விழுறீங்க. இப்போ உங்களை மன்னிக்கிறதுக்கு என் மனசு தயாராகவே இல்லை. முதல்ல இங்கேருந்து எழுந்து போகிறீங்களா? என்னோட குழந்தைக்காக மட்டும்தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர வேறு யாருக்காகவும் கிடையாது. என் ஒரு குழந்தை உங்ககிட்ட இருக்குது, அது வரைக்கும் உங்ககிட்ட நான் அப்படி தான் பேசுவேன். என் குழந்தைய நல்லபடியாக வளர்த்து என்கிட்ட கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னால் தான் மாமா இவ்வளோ பிரச்சனை, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஸ்வர்யா கன்னத்திலே ஒரே அடி பல்லான்னு விடுறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, எல்லாமே உன்னால தான். சின்னம்மா இப்படியெல்லாம் உங்ககிட்ட செய்ய சொன்னாங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் நடந்திருக்குமா? எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. நான் என்னோட குழந்தைங்கள பிரிஞ்சும் இருந்திருக்க முடியாது. என்னோட பொண்டாட்டிக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை என்னால் பண்ணியிருக்க முடியாது. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணமாக இருந்துட்டு இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கியா? என்ன மூஞ்சை வச்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு. இங்கே பாருங்க மாமா, என்னை அடிங்க கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் என்னை மன்னிச்சிட்டேங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னை எதுவுமே சொல்லாமல் இருக்குன்னு நீ பாட்டுக்கு இங்கே எதையோ பேசிக்கிட்டு இருக்காத. நீ ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இது வரைக்கும் அமைதியாக இருக்கேன். முதல்ல இங்கேருந்து போயிடு, முகத்திலேயே முழிக்காதீங்க யாரும் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லவும், இங்கே பாருங்க மாமா,
நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் பண்ணதுக்கு தப்புக்கு நான் பண்ண தப்புக்கான பிராயச்சித்த இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் சேது மாமா கூட சேர்ந்து வாழ மாட்டேனான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த கடவுள் சேது மாமா என் கழுத்துல தாலியே கட்டலைன்னு நிரூபிச்சிட்டாரு. இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் இதை ஏற்றுக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா. ஏன் மாமா என்னை மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடைச்சி நகரு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி. எனக்காக இல்லைனா கூட நம்ம குழந்தைங்களுக்காக என்னை மன்னிக்கலாம்ல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நம்ம ரெண்டு குழந்தையுமே ஒன்றா இருக்கும்ல. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. இங்கே பாரு தமிழ், நீ குழந்தைக்காக யோசிக்கலாம்ல தமிழ், ப்ளீஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நாங்கள் உங்கள் மேலே இப்படி தப்பான ஒரு பழியை போட்டது தப்புதாம்மா. எங்களை மன்னிச்சு சேதுவை ஏற்றுக்கோமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர கோவமா, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, எப்படி இப்படியெல்லாம் உங்களால் பேச முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சேது இருந்துட்டு இனிமேல் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.